இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் வார் ஐஎஸ்டபிள்யூன்னு சொல்லுவாங்க. இப்போது ரீசெண்டாக இவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ரஷ்யா ஃபேஸ் 0ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை இப்போ தொடங்கிட்டாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டேன்னா, சைக்காலஜிக்கல் வார்ஃபேருக்கான ஒரு ஆப்ஷன். நாட்டோ கூட என்னைக்கு வேணால் பிரச்சனை வரும், நாட்டோ விசஸ் ரஷ்யான்ற போரோட ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இந்த ஃபேஸ் 0 மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு யூரோப்பில் நடக்கக்கூடிய சில முக்கியமான இன்சிடென்ட்ஸை ரஷ்யாவோட சேர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட எஸ்பிஆர் ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் யூனிட் நினைக்கிறோம், அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூகே ஒரு மிகப்பெரிய சாபட்டேஜ் ஆப்ரேஷனை இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு எதிராக பண்ண போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பலை, யூகேவோட கப்பலோ இல்லை உக்ரைனோட கப்பலோ யூகேவில் வச்சு டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டுட்டு அதோட பழியை தூக்கி ரஷ்யா மேலே போட போகிறாங்கன்னு ஒரு ஷாக்கிங் ரிவீல்ன்றதை இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்த பற்றின செய்திகள் இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். சம்திங் ரஷ்யாவுக்கு ஏதோ ஒரு பெருசான பிளானை யூகே இந்த இடத்துல பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நானும் எல்லாத்தையும் தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யாவோட ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் யூனிட் எஸ்விஆர்னு சொல்லுவாங்க. இவங்க அக்டோபர் மாதம் 6, 7, 8 ஆகிய 3 தேதிகளில் ரஷ்யாவுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு நாளில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுனாலே அது ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்ப்பாங்க. அதுவும் இந்த அளவுக்கு ஹெவியான இன்புட்டோட வந்திருக்குன்றப்போ இது ரஷ்யாவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி அவங்க இதில் என்ன தான் அலர்ட் பண்ணியிருக்காங்க, ரஷ்யாவுக்கு என்ன ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னா, யூகேவை சார்ந்திருக்கக்கூடிய உளவுத்துறைகள், யூகேவோட இராணுவம் சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு சாபட்டேஜ் ஆப்ரேஷனை இப்போ பண்ண போகிறாங்க. அப்படி என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ப்ரோ உக்ரைனியன்ஸ், அதாவது ரஷ்யாவில் இருந்துக்கிட்டு உக்ரைனை சப்போர்ட் பண்ணுறவங்க, இவங்களோட சிட்டிசன்ஷிப் ரஷ்யாவில் தான் இருக்குது. ஸோ லிட்டரலி பார்த்தோன்னா இவங்க ரஷ்யர்கள், ஆனால் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள். இவங்களில் ஒரு 20லேருந்து 25 நபர்களை யூகே இப்போ ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். இப்படி ரெக்ரூட் பண்ணக்கூடிய நபர்களை அண்டர் வாட்டர் ஆப்ரேஷன்ஸ்க்காக, ஒரு கப்பலை வந்து அழிக்கணும், இல்லை வந்து ஒரு கப்பலை வந்து பாம்ஸ் வச்சு இந்த இடத்துல தகர்க்கணும்னா ஒன்று உள்ளேருந்து எக்ஸ்ப்ளோஷன் காசு பண்ணணும், அப்படி இல்லையா கீழே போயிட்டு இந்த அண்டர் வாட்டர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் செட் பண்ணிட்டு அந்த கப்பலை மூழ்கடிக்கணும். அந்த மாதிரி ஒரு சாபட்டேஜ் ஆப்ரேஷனுக்காக உக்ரைனுக்கு உதவிகள் போகக்கூடிய யூகே கப்பலை யூகேல வச்சு டெஸ்ட்ராய் பண்றது இவங்களுக்கான பிளானா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 20லேருந்து 25 நபர்களுக்கான ட்ரைனிங்ன்றது தொடங்கப்பட்டதாகவும், இப்போ அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு எக்ஸ்ப்ளோசிவ்ஸை எப்படி செட் பண்ணலாம், இல்லை இந்த கப்பலை எப்படி மூழ்கடிக்கலாம்னு அந்த ஒரு ட்ரைனிங்கை யூகேல கொடுத்துட்டு இருக்கிறதுக்காகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இது உண்மையா என்னன்றது தெரியல. இன்கேஸ் ரஷ்யா சொல்றபடி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உண்மையா இருந்ததுன்னா, யூகே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை ரஷ்யாவுக்கு எதிராக பண்ணிட்டு அந்த ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனில் ரஷ்யாவுக்கு எதிரான மொத்த திருப்புதலையும் இந்த இடத்துல பண்ண போகிறாங்க. இது எப்படி சொல்கிறது, இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனோட பிரச்சனை நடந்ததில்ல, முதல்ல வந்து ரஷ்யா தான் அதை பண்ணாங்கன்னு சொல்லி கடைசியில் உக்ரைன் அதை பண்ணாங்கன்றது தெரிஞ்சு ஒட்டுமொத்தமாக அப்படியே மூடி போட்டு மறைச்சாங்கல்ல, அந்த மாதிரி இது மறைக்க முடியாது. ஏன்னா இதுக்கான முதல் கட்ட வார்னிங்கிறது ரஷ்யா கிட்டேருந்து வந்துருச்சு. இன்கேஸ் அடுத்த சில மாதங்களில் இல்லை அடுத்த சில வாரங்களில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுனாலும் அதுக்கு ரஷ்யா பொறுப்பேற்றதுக்கான இல்லை பொறுப்பு எப்படி சொல்கிறது, அவங்க மேலே பழிய தூக்கி போடுறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல கிடையாது. ஏன்னா முதல் கட்டத்திலே வார்னிங்ன்றதை கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் இதுக்கப்புறம் ரஷ்யா அதை பண்ணாலும் ஆல்ரெடி ரஷ்யாவோட இந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட்ன்றது அவங்களுக்கான எவிடன்ஸ் இந்த இடத்துல பேசும். சம்மந்தமே இல்லாமல் யூகே எதுக்கு இந்த மாதிரி இப்போ பேசணும்? போரிஸ் ஜான்சன் என்னன்னா, திடீர்னு சில நாட்களுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கிறார், நீங்கள் வந்து ஃபோர்ஸை யூஸ் பண்ணி புத்தினை பண்ணிய வைங்க, நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ரெஷரை போட்டு புத்தினுக்கு எப்படி புரிய வைக்க முடியுமோ அப்படி பண்ணிய வைங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இப்போ என்னடானா யூகே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. இது எதுவுமே சரியில்லைன்னு பார்த்தா ஐஎஸ்டபிள்யூட இன்னொரு ஆர்டிகல், இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் வார், இந்த ஃபேஸ் 0ன்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவோட ஒரு பிளானை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ரஷ்யாவோட பிளான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதன்படி என்னன்னா, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இந்த பெரிய நாடுகளை பேனிக் மோட்குள்ளே தள்ளணும். இந்த பேனிக் மோட்குள்ளே தள்ளுறதுக்காக ரஷ்யா ட்ரோன்ஸை டூலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தோன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளில் இந்த ட்ரோன் சைட்டிங்கிறது இருந்துச்சு. ஜெர்மனி வந்து ஒரு 2 நாள் அவங்களோட ஏர்போர்ட்ன்றது க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, அன்ஐடென்டிஃபைட் ட்ரோன்ஸ்ன்றது உள்ளே பறந்துட்டு இருக்குன்னு. இவங்க எல்லாருமே கண்ணை மூடிட்டு கையை காட்டக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தோன்னா ரஷ்யா தான் இல்லை, அது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ரஷ்யா தான் இந்த ட்ரோன்கள் எல்லாத்தையுமே யூரோப்புக்குள்ளே அனுப்புகிறாங்கிறது இவங்களோட தவிர்க்க முடியாத ஒரு வாதமாக இருக்குது. ஆனால் இந்த ட்ரோன்கள் எந்த இடத்துல இருந்து உருவாக ஆரம்பிச்சது, எந்த இடத்துல இருந்து இதோட ஃப்ளைட் பாத்துன்றது உள்ள வர ஆரம்பிச்சது இவங்களால இன்னமும் ட்ரேஸ் பண்ண முடியல. ரஷ்யாவோட எல்லைக்கும் ஜெர்மனி எல்லைக்கும் எத்தனையோ 1000 கிலோமீட்டர்கள் இந்த இடத்துல கேப் ஆனது இருக்கு. ஆனால் அதையும் மீறி ரஷ்யா தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்றது ரஷ்யாவிலேருந்து லான்ச் பண்ணுற ஒரு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கமர்ஷியல் ஷிப்லேருந்து உள்ள ட்ரோன்ஸை லான்ச் பண்ணலாம். இப்போ இவங்களோட முக்கியமான ஒரு
கொள்கையாக இந்த இடத்துல இருக்கிறதே இவங்களோட செக்யூரிட்டியை டெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கை இப்போ ரஷ்யா எடுக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது கம்மி. என்னைக்கா இருந்தாலும் நாட்டோ வர்சஸ் ரஷ்யான்ற பிரச்சனை வரதான் போகுது, அதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம். ஆனால் இன்னைக்கு உக்ரைனில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு, ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு மற்ற நாடுகளை தொடர்றதுக்கு ரஷ்யா கண்டிப்பாக யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க இவங்களோட எக்கானமின்றது இப்போ வார் டைம் எக்கானமியாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரஷ்யா யுத்தத்தை நிறுத்தாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு காரணமும், மெயினான காரணமும் அதுதான். திடீர்னு ஃபுல் டைம் வார் எக்கானமியே ரன் ஆகிட்டு இருக்க ஒரு நாட்டை கமர்ஷியல் எக்கானமிக்கு மாறணும்னு வைங்க, அது மிகப்பெரிய ஒரு கொலாப்ஸில் முடிஞ்சிடும். இப்போ ஒரு மனுஷன் வந்து 10 நாள் அனந்தனி ஆகாரம் இல்லாமல் கிடக்கிறான். திடீர்னு அவனுக்கு எடுத்ததும் வந்து எப்படி சொல்கிறது, நீ பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிடுப்பா, இல்லை நீ வந்து இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரே இதில் சாப்பிடுப்பான்னு சொன்னால் ஒன்று அவனுக்கு செரிமானம் இல்லாமல் செத்துருவான். அப்படி இல்லையா சாப்பிட்டதுக்கப்புறம் அவனுக்கு உடலில் பல்வேறு உபதைகள் நடந்தால் ஏற்படும். அதே மாதிரி ஒரு நிலைமையில் தான் இப்போ ரஷ்யா மாட்டியிருக்காங்க. இந்த வார் எக்கானமியை ஒரே நாளில் யுத்தத்தை நிறுத்திட்டு அவங்களால கமர்ஷியல் எக்கானமியை மாற்ற முடியாது. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ரெமெடிஸ்ன்றது எடுக்கணும். அதை புதின் அவர்கள் ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த யுத்தம் இந்த அளவுக்கு பெருசாக எலபரேட் ஆகிறதுக்கு மெயினான ஒரு காரணமும் இதுதான். மற்றபடி உக்ரைனில் இருக்கக்கூடிய வளங்களோ இல்லை முக்கியமான சில எலமெண்ட்ஸ்ன்றதோ ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே உலகத்தோட மிகப்பெரிய நாடு அவங்க தான். உலகத்தோட மோஸ்ட் மினரல் ரிச் பார்ட்ஸ்ன்றது அவங்க கிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு உக்ரைனுக்குள்ள இந்த அளவுக்கு எடுத்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி இதுவும் ஒரு காரணமா இருக்கு. அப்படி இருக்கப்போ நாட்டோவை தொடணும் இல்லை நாட்டோ சம்பந்தப்பட்ட நாடுகளை சீண்டணுன்றது இப்போதைக்கு ரஷ்யாவோட ஒரு பிளான்லேயே இருக்கிறதா தெரியல. ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்றது ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷனாக தான் இருக்கு. சரி, ஓகே, ISW இப்படி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இது மேபி ஃபியூச்சர்ல உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இதுக்கான முகாந்திரம் ஏதாவது இருக்கா, இல்லை இதுக்கான கிரிட்டிக்கலான எலமெண்ட்ஸ் ஏதாச்சும் ரஷ்யா இந்த இடத்துல மூவ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தோன்னா அப்படி எந்த ஒண்ணுமே நடக்கல. கலினிங்கிராட் ரீஜன்ல அடிக்கடி வந்து GPS பிளாக் அவுட் ஆகுது. இதுக்கு காரணம் ரஷ்யா தான் சொல்றாங்க. உண்மையிலே அதுக்கு காரணம் ரஷ்யா தான். ஆனா அதை விட தாண்டி வேற ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்காங்களா, இல்லை வேற அவங்களோட மிலிட்ரி செட்டப் பண்ணுறது பால்டிக் சி கடல்ல இந்த யூரோப்பியன் யூனியன் சுற்றி இருக்கக்கூடிய நியூட்ரல் வாட்டர்ஸ்ல எதனா இருக்கான்னு பார்த்தோன்னா எஸ்டோனியாவோட ஆஸ்பேஸ் வயலேஷன் நடந்தது இல்லை. அதுக்கப்புறமா ரஷ்யாவோட மேஜர் மிலிட்ரி மூவ்மெண்ட்ன்றதே இந்த பால்டிக் நாடுகள் பக்கமோ இல்லை மற்ற நாடுகள் பக்கமோ நடக்கல. அப்படி இருக்கப்போ எல்லாத்துக்கும் ரஷ்யாவை குற்றம் சாட்டுறதுன்றது இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ISWயோட ரிப்போர்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அத்தன்டிகேட்டடாக தான் இருக்கும். ஆனால் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸோட எதுலையுமே மேட்ச் ஆகல. இன்னைக்கு ரஷ்யா வந்து உக்ரைன்ல ஆல்மோஸ்ட் ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான மேன் பவர் ஷார்டேஜ் இருக்கு. உக்ரைன்ல வந்து அவங்க ரொம்ப ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கப்போ இந்த ஃபேஸ் 0க்கான ஒரு தேவைன்றதே இப்ப கிடையாது. இதெல்லாம் இருந்து மீண்டு வந்தா இன்கேஸ் சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ரஷ்யா அதை விட்டு மீண்டு வந்தால் தான் மற்றதை பற்றி யோசிக்கவே முடியும். அப்படி இருக்கப்போ எதுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வருது, அதுவும் டொமஹாக் க்ரூஸ் மிசைல்ஸ் வர டைமில் இல்லை அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வரப்போ ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவுக்கு எதிரான இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வருதுன்றது எல்லாம் ஒரே நோக்கத்தில் பயணிக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் இவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை இதெல்லாம் எப்படி சொல்றது அதுவாக நடக்குதான்னு தெரியல. ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிராக இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ உக்ரைனுக்குள்ள ரஷ்யா என்ன புதுசாக ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா இந்த டொனட்ஸ்கில் குரான்டான்ஸ்டான்டின்கான ஒரு பகுதி இருக்கு. இது இந்த டொனட்ஸ் கூட எஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்ப ஒரு முக்கியமான எப்படி சொல்றது ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்டான ஒரு லொக்கேஷனாக ரஷ்யா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் ஒரு FPV ட்ரோன் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. நார்மலாக ஒரு FPV ட்ரோன் ஸ்ட்ரைக் நடக்குதுன்னு வைங்க, மேக்ஸிமம் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க டிஸ்டன்ஸ்லாம் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர். லாஸ்ட்டாக வந்து அப்டேட்டட் நியூஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு 11 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த FPV ட்ரோன்ஸை பயன்படுத்தி ரஷ்யா ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்கன்றது இந்த இடத்துல ஒரு செய்தியாக வந்துருச்சு. ஆனால் இந்த ஸ்ட்ரைக் நடந்திருக்கக்கூடிய இந்த பகுதிக்கும் ரஷ்யா ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய அவங்களோட பகுதிக்கும் லாஸ்ட்டாக அவங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்ஹோல்ட் பொசிஷனுக்கும் இருக்கக்கூடிய தொலைவு எவ்வளோ தெரியுமா? 25 கிலோமீட்டர். 25 கிலோமீட்டர் தாண்டி ஒரு FPV ட்ரோன் வந்து உள்ள அடிக்குதுன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல இதுதான் ரொம்ப பெரிய ஒரு ரெக்கார்டா மாறி இருக்கு. ஸோ FPV ட்ரோன்ஸோட அந்த பயன்பாடு ரஷ்யானால இந்த இடத்துல அதிகப்படுத்தப்பட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா யூரோப்போல ரஷ்யாவோட ட்ரோன் சைட்டிங்ஸ்ன்றது நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் தான். அண்ட் இதுல ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உக்ரைனோட ஒன்லி கனெக்டிங் ஹைவே இந்த டொனட்ஸ்க மற்ற பகுதிகளோட இணைக்கக்கூடிய ஹைவேல இருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் ஆனது நடந்திருக்கு. நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி உக்ரைன் வந்து அவங்களோட மெயின் ஹைவேஸ்ல இருந்து அவங்களோட லாஜிஸ்டிக் ரூட்ஸை கம்ப்ளீட்டாக பிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் மூலயமா ஒரு ரூட்ன்றது பிளாக் ஆனாலும் ரஷ்யா இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடத்தக்கூடிய மெயினான ரூட் அடிச்சிட்டாங்கன்னா அதை உக்ரைனால பைபாஸ் பண்ண முடியும். ஸோ ரஷ்யா இந்த மாதிரி FPV ட்ரோன்ஸை ரொம்ப லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்ஸுக்கு பயன்படுத்த போறாங்கன்றது உக்ரைனுக்கு முன்கூட்டியே தெரியுது. ஸோ உக்ரைனுக்கு இந்த அளவு விஷயங்கள் தெரியுதுன்னா அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் யூனிட்டோட இன்புட்ன்றது ரஷ்யா அடுத்து என்ன ஒரு முக்கியமான தகவலை பண்ண போறாங்க, அடுத்து ரஷ்யா என்ன ஒரு விஷயத்த பண்ண போறாங்கன்றத முன்கூட்டியே உக்ரைனுக்கு பல நாட்களுக்கு முன்னாடி சொல்ற அளவுக்கு இப்போ வளர்ந்துருக்கு. ஸோ ரஷ்யா ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று அவங்களுக்கு எதிரான சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை
யூரோப் ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரஷ்யா கிட்ட இருந்து எல்லா இன்டெலிஜென்ஸ் இன்புட்ன்றதும் உக்ரைனுக்கு ரொம்ப முன்னாடியே கிடைக்குது. இவங்க ஒரு விஷயத்த 2 நாள் கழிச்சு பண்ண போறாங்கன்னா அது 4 நாளைக்கு முன்னாடியே உக்ரைனுக்கு தெரிஞ்சிருது. ஸோ இது எல்லாமே ரஷ்யாவை இப்போ கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது கடைசி ஒரு பாயிண்ட்ல எப்படி வந்து நிற்கனா, ஒன்று யுத்தத்தை நிறுத்து, இல்லை உன்னோட நாட்டுக்கான சிவியர் ப்ளோவை நீயே உருவாக்கி இந்த இடத்துல விட்டுன்ற அந்த ஒரு நிலைமையில புத்தினை கொண்டு வந்து நிற்கும். ஸோ அதுக்கு முன்னாடி புத்தின் அவர்கள் என்ன பண்ணுவார், இல்லை இந்த யுத்தத்தை நிறுத்தத்துக்கு வேற ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா, வார் டைம் எக்கானமிலேருந்து ரஷ்யாவில் ரெக்கவர் ஆக முடியுமான்றதை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாருமே சேர்ந்து ரஷ்யாவை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஆனால் இவங்க பண்ணக்கூடிய நிகழ்வுகள் ரஷ்யாவை ட்ரிகர் பண்ணாமல் விட்டுட்டா நல்லது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ட்ரிகர் பாயிண்ட் இவங்க தாண்டிட்டாங்க, இல்லை ஜெலன்ஸ்கி வந்து ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டை வச்சு இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் ரிஸ்க் எடுத்தனா அது ஜெலன்ஸ்கிக்கு ரொம்ப பெரிய ஒரு மேஜரான ப்ராப்ளமாக கிரியேட் பண்ணிடும். ஜெலன்ஸ்கின்னு சொல்ல முடியாது, உக்ரைனுக்கு ஒரு மேஜரான ப்ராப்ளமாக கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது விடுபடுது உங்கள் எல்லாருக்கும்.